பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. நீங்களே பலருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும், நீங்களே பலருக்கு ஆபத்தாகவும் மாற முடியும். பாருங்க, இப்படி பைபிளில் 2 நபர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. யார் அப்படின்னா பவுல். ஃபஸ்ட்டு தேவ திட்டத்தை நோக்கி போகும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கொடுங்காற்று, யூரோக்ளிதன்கிற கொடுங்காற்று அடிக்கப்பட்ட பொழுது கப்பலில் மிகப்பெரிய ஒரு சேதம் உண்டாகுது. பவுலால் அந்த ஜனங்கள் அவ்வளோ பேரும் பாதுகாக்கப்படுகிறாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் யோனா பாருங்கள், தேவ திட்டத்துக்கு விலகி நிற்கும்போது யோனா போடுற கப்பலில் யோனா இருக்க கொந்தளிப்பு அதிகமாகுது, அலைகள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிக்குது. ஸோ நீங்கள் யோனாவா பவுலா நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். உங்களால் பல பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேவ திட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், தேவ சித்தத்தை செய்யணும். பாருங்கள், உங்களால் பல பேருக்கு ஆபத்து நேரிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவேளை தப்பித்தவறி தெரியாமல் கூட இப்படி தேவ திட்டத்துக்கு விலகி இருந்தீங்க, உங்களால் ஆபத்து வருது அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் மனம் திரும்பி பவுலை போல் தேவ திட்டத்துக்கு நீங்கள் தலை சாய்த்து நீங்கள் ஓடுங்க. நிச்சயமாக நீங்கள் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யோனாவை போல் விலகாதீங்க. ஏன்னா யோனா கப்பலில் இருக்க பயங்கரமாக கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஆனால் பவுல் அந்த கப்பலில் இருக்க அங்குள்ள அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு ஏற்பட்டது. அங்குள்ள அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிட்டார். ஸோ நீங்கள் யோனாவா பவுலா நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.